இன்று முதல் நாம் மூன்றாவது வகையான பாடல்கள் குறித்து பார்க்க இருக்கிறோம். அதாவது போப்பாண்டவர் என்று அழைக்கப்படும் திருத்தந்தை 6 வகையான கத்தோலிக்க பாடல்கள் கடவுளை புண்படுத்துகின்றன என்றும், நீங்கள் ஏன் அவற்றை பாடுவதை நிறுத்த வேண்டும் என்றும் அந்த திருத்தந்தை 16ஆம் லியோ விளக்கம் தருவது குறித்து பார்த்து வருகிறோம். அப்படி பார்த்து வருவதில் வழிபாட்டு இசையில் மறைந்திருக்கும் ஆபத்துகள் பின்வருமாறு என்று சொல்கிறார் போப்பாண்டவராகிய திருத்தந்தை. ஏன் அந்த போப்பாண்டவராகிய திருத்தந்தை எல்லாம் சேர்த்து சொல்றேன்னா, ஒரு சிலருக்கு திருத்தந்தைன்னா யாருன்னு தெரியல, நம் கத்தோலிக்க மக்களுக்கு. ஒரு சிலருக்கு போப்பாண்டவர்னாலே யாருன்னு தெரியல. இப்ப அவங்களுக்குலாம் அந்த செய்தி சொல்லணும்னா அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம இடத்துல இப்ப நேற்று எல்லாம் கேட்டிருப்பீர்கள், கேட்டிகிசம் மறைக்கல்வி இல்லாத நிலையில் மக்கள் இருக்கிறார்கள் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது எந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால், போப்பாண்டவர் என்றால் யார் என்று கூட தெரியாத அளவிற்கு அவர்கள் ஒன்றும் தெரியாத நிலையில் கத்தோலிக்கர் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இப்ப போப்பாண்டவர் என்றால் யாருன்னே தெரியாமல் இருக்கும் பொழுது அவர் சொல்வதை நாம் கேட்பதா கேட்கக்கூடாதா என்று கூட அவர்களுக்கு தெரியாது. அது போல இருக்கிறது நம் திருச்சபை. அதனால்தான் அந்த அவல நிலை. அருங்குடைக்காக உயிரை கொடுக்கும் கத்தோலிக்கர்கள் இந்த திருச்சபையில் இருக்கிறார்கள். அருங்குடைக்கா என்றால் மக்களின் மீட்பை பறிக்கும் அருங்குடை. அதுக்காக உயிரை கொடுக்கிறாங்க. என்ன உயிரை கொடுக்கிறாங்க? ஏன் கொடுக்கிறார்கள் என்றால், அதுதான் மீட்குதுன்னு நினைத்து கொண்டு, அருங்குடை ஜபங்கள் தான் நம்மை மீட்கும், அருங்குடை ஜபம் தான் நாம் கடவுளிடம் வைத்திருக்கும் நம்பிக்கையின் வெளியடையாளம் என்று நினைத்து கொண்டு அருங்குடை ஜபத்திற்கு போகிறார்கள். உதாரணத்திற்கு இன்று லூக்கா நற்செய்தி வாசகமாக வந்தது. அதில் அடையாளம் கேட்கிறார்கள் மக்கள். இந்த அடையாளம் கேட்கும் மக்களை எப்படி இயேசு அழைக்கிறார் என்று பாருங்கள். அடையாளம் கொடுக்க மாட்டேங்கிறார். யோனா ஒருத்தர் தான் உனக்கு கொடுத்த அடையாளம், அதை வச்சுதான் நீ வரணும்னு சொல்றாரு. அது செய்தி. ஆனால் இப்படி அடையாளம் கேட்கும் மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்கிறார் பாருங்கள். இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த அடையாளம் கேட்போர் யார் என்று பார்த்தால் தீய தலைமுறையினர் அப்படின்னு அழைக்கிறார். நாம் அடையாளம் தேடிதான் அருங்குடை இயக்கத்திற்கு போகிறோம். கத்தோலிக்கர்கள் அருங்குடை இயக்கத்திற்கு போகிறார்கள் என்றால் எதற்காக போகிறார்கள்? அடையாளம் தருகிறார் இயேசு என்று நம்பி அங்கே போகிறார்கள். ஆனால் நாம் இயேசுவை நம்ப வேண்டும் என்றால் அடையாளத்தை பார்க்காமல் நம்ப வேண்டும். ஆனால் அருங்குடை இயக்கம் காப்பாற்றுகிறது என்று சொல்வது பொய். அருங்குடை இயக்கம் என்பது இயேசு வாயிலிருந்து சொல்லப்படும் வார்த்தை வைத்து பார்க்க போனால் இந்த தீய தலைமுறையினரின் கூட்டமைப்பு இயக்கம், அதுதான் அருங்குடை இயக்கம். அதனால் ஏன் அங்க போகிறார்கள்? மறைக்கல்வி இல்லை. ஏன் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம்? மறைக்கல்வியை எப்படியாவது மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற முயற்சியில் செய்கிறோம். அப்படி மறைக்கல்வியை ஆழ்ந்து பார்க்கும் பொழுதுதான் இந்த ஆபத்தான நிலை நமக்கு தெரிய வருகிறது. என்ன ஆபத்தான நிலைனா, வழிபாட்டு இசையில். வழிபாட்டு இசைன்னு என்னன்னா, எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஜபம், ஜபத்தில் நாம் சொல்லும் ஜபத்தில் மறைந்திருக்கும் ஆபத்துகள் என்று திருத்தந்தை கூறுகிறார். இப்ப நிறைய குருக்கள், சில ஆயர்மார்கள் கூட என்ன செய்கிறார்கள் என்றால், வாழ்வு தரும் வார்த்தையும் தானே சொல்லுது, யாரிடம் சொல்வோம் இறைவா என்ற அந்த பாடல், இதுல என்ன தவறு இருக்கிறது என்று கேட்பார்கள். அந்த கேள்விக்கு உள்ள பதில் தான் இன்று பார்க்க இருக்கிறோம். அதாவது மீட்க உதவாத ராகம் மற்றும் தாளங்களை கொண்ட பாடல்கள் அப்படிங்கிறத இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம்.
அது ஒரு மூன்றாவது வகை. இந்த ஜபங்களில் உள்ள மூன்றாவது வகை வழிபாட்டு இசை என்று திருத்தந்தையர்கள் கூறுவது என்ன என்றால், அவர்களுடைய ஜபத்தில் இவர்களுடைய நம்முடைய நம்பிக்கையை சேராத மற்றவர்கள் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு 2 கொரிந்தியர் 6:14-17 வாசித்தோம் என்றால் அதில் கூறப்படும் என்ன என்றால், நம்முடைய நம்பிக்கை வேறு, அவர்களுடைய நம்பிக்கை வேறு. அவர்களோடு ஏன் நாம் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது? இது திருத்தந்தையர்கள் காட்டும் மேற்கோள் தான். எனவே அதையும் நான் வாசித்து இந்த இடத்தில் காட்டிவிட்டு அந்த இடத்திற்கு போவோம். என்ன வருகிறது என்றால், நம்பிக்கை கொண்டிராதவரோடு உங்களை பிணைத்துக் கொள்ள வேண்டாம். இறைவனுக்கு ஏற்புடைய நெறிக்கேட்டோடு என்ன உறவு? ஒளிக்கு இருளோடு என்ன பங்கு? பாருங்க, நெறிக்கேட்டோடு. நாமெல்லாம் நெறியின்படி நடப்பவர்கள். நெறினா வழி. ஒரு காலத்தில் கத்தோலிக்கர், கிறிஸ்தவர்கள் என்றெல்லாம் பெயர் வருவதற்கு முன்பு நாமெல்லாம் வழியின் மக்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டோம். த வே அப்படிங்கிற இந்த வழியை சேர்ந்தவர்கள். இன்று கூட இஸ்லாமியர்கள் அப்படித்தான் அழைத்துக் கொள்வார்கள். மார்க்கம், அவங்கெல்லாம் மார்க்கத்தின் மக்கள். அது வழி, அது ஒரு வழி. அதுபோன்று நம்மை வழியின் மக்கள் என்று ஆதி திருச்சபையில் அழைத்துக் கொண்டார்கள். அந்த நெறினா வழிதான். நாம் எல்லாம் எந்த வழியில் போகிறோம் என்றால், இதுல வாசிக்கிறேன். இதுல அந்த 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் 18 வாசிக்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு தந்தையாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு புதல்வரும் புதல்வியருமாய் இருப்பீர்கள். நல்லா புரிஞ்சுங்க. மீட்கப்பட்ட பிறகு எப்படி இருப்போம் என்றால், கடவுள் நமக்கு தந்தையாக இருப்பார், நாமெல்லாம் அவருக்கு புதல்வராகவும் புதல்வியராகவும் இருப்போம். அடுத்த நாளை பார்ப்போம்.